பிரியமானவர்களே, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவர் வைக்கப்பட்ட கல்லறையிலே வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று வாக்கு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தான் நாம் நடந்து கொள்கிறோம். எங்களில் யாராவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கண்ணால் பார்த்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? உயிர்த்தெழுந்ததை நான் லைவாகவே நான் பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாட்களில் நான் இருந்தேன், அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு ஆண்டவர் தரிசனத்தில் அதை வெளிப்படுத்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாம் விசுவாசிக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உண்மைதானே? விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசித்து நான் கொண்டு இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்த தேவனை தான் இன்றைக்கு நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அதை விசுவாசிக்கிற நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதே காரியங்களை நானும் செய்ய வேண்டும். அதிலும் பெரிதானவைகளை நான் செய்கிற அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, என்னுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன்னா எல்லாருக்குமே தோற்றம் மறைவு தான் இருக்கும். மறைந்ததற்கு பின்பாக பிறந்த நாள் இறந்த நாள்னு தான் இருக்குமே ஒழிய, உயிர்த்தெழுந்த நாள் என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய வேற யாருக்கும் அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தேவனை, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் விசுவாசித்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் கண்டு விசுவாசிக்கிறார்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாக்கியவானாய் நான் என்ன செய்யறேன்னா, ஆண்டவரை விசுவாசித்து அந்த பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஆண்டவர் செய்த கிரியைகளை விட பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நான் செய்ய வேண்டும். அதே போல அதிலும் பெரிதான காரியங்களை செய்கிற கிருபையை நாம இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே கேட்டு நாம் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு வாங்குறோம். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வந்தார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையாக நாம் விசுவாச அறிக்கையிடுகிறது மாத்திரம் அல்ல, இந்த நாளிலிருந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த தேசத்திற்கு காண்பிக்கிறவராக, அடையாளத்தோடும் அற்புதத்தோடும்
காண்பிக்கிறவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இந்த நாளில் இருந்து அந்த கிருபையை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு வாங்க வேண்டும். ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்களை இந்த பூமிக்கு நான் காட்டுகிறவனாய் நிற்க வேண்டும். உம்மை கிரியைகளினாலே நான் காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும். வார்த்தையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் உம்மை நான் வெளி காண்பிக்கிறவனாக இருக்கப்பட வேண்டும். அந்த கிருபையை எனக்கு தருவீராக. இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறபடி நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே என்னை விசுவாசிக்கிறவங்க யாரோ தான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். ஆனா என்னவும் செய்வாங்கன்னா அதிலும் பெரிதானவைகளை காண்பார். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இயேசு கிறிஸ்து லாசருவை 3 நாள் முடிந்த பின்பாக 4ஆம் நாளிலே ஆண்டவர் போய் பார்க்கிறார். பார்த்து உயிரோடு எழுப்பினார். ஆனால் நாம் அதிலும் பெரிதானவைகளை நாம் செய்ய வேண்டும். அதிலும் பெரிதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ வியாதியஸ்தர்களை இயேசு சுகமாக்கினார். அதைவிட பெரிதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல நாம கேட்டு ஜெபிக்க போகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் வந்து நிக்கிறேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்கல்ல, நீங்க செய்த கிரியைகளையும் நாங்க செய்யணும், அதிலும் பெரிதானவைகளை நாங்க செய்யணும்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு தேவன் அந்த கிருபையை தருவீராகன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இன்றைக்கு கேட்கலாமா? ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அவர் செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். இனி கிரியைகளினால இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஜெபிக்கலாமா? ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாளிலே உடைய சமூகத்தில் அதை நாங்கள் விசுவாசித்து நிற்கிறோம். தகப்பனே, எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர், எங்களுக்காக நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற நாங்கள் ஆண்டவரை இனி கிரியைகளினாலும் உம்மை வெளிப்படுத்தி, ஆண்டவரை நீர் செய்த கிரியைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதிலும் பெரிதான கிரியைகளை செய்து இந்த தேசத்திற்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காண்பிக்க எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தி பலப்படுத்த முடியும். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு மனமகிழ்ச்சி உள்ளதாய் காண்பிக்கப்படும். இனி எங்களுடைய வாழ்க்கையில உம்மை கிரியைகளினாலே வெளிப்படுத்துகிறவராய் காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.